ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அம்மா அம்மம்மா, என்னம்மா அடுப்படி ஒரே புகை மண்டலமா இருக்கு? என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு யாகம் வளர்த்திட்டு இருக்கேன். கேஸ் அடுப்பு என்னாச்சு? ஈர வர கூட போராடிட்டு இருக்க. கேஸ் தீந்து போச்சு. நேற்று பணத்தை எடுத்து வச்சு சிலிண்டருக்காரன் வருவான் வாங்கி வேணும் உன் தம்பி அந்த நல்லவங்கிட்ட சொல்லிட்டு மகளிர் சுய உதவி குழு மீட்டிங்க்கு போனேன். உன் தம்பி உலக்க கொழுந்து வீட்டை பூட்டிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டான். பாடத்தில் சந்தேகம் வந்திருக்குமா? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர போயிருப்பான். அவனுக்குன்னு ஒரு லேப்டாப் வாங்கி தராது என் தப்புதாம்மா. அது எப்படி தண்டபாணி? எல்லார் தப்பையும் உன் தலையிலே போட்டுக்கிட்டு தம்பியை காப்பாற்றிக்கிட்டு இருக்க. வெளியில் போகிறானே பணத்தையும் புஸ்தகத்தையும் ரஞ்சிதா வீட்டில் கொடுத்து கேஸ் சிலிண்டர் வந்தால் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு போக தோணாது ஒரு பிள்ளைக்கு? இதுக்கு முன்னாடி நான் அப்படி கொடுத்துட்டு தான் போனது இல்லையா? சரி, பணத்தையும் புக்கையும் கொடு, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் சிலிண்டரை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு போகிறேன். உனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடு. சோத்தை வடிச்சிடுறேன், ஒரு வாய் சாப்பிட்டு ஒர்க் ஷாப்புக்கு போ. இல்லைம்மா, பணத்தை கொடு. நான் சொன்னதுல இது உன்னையாவது கேளு. தட்டை எடுத்துக்கிட்டு கூடத்தில் போய் உட்கார். இரு, நீ சொன்னதில் நான் எதை கேட்காம விட்டேன்? எல்லாம் அவங்கவுங்க மனசுக்கே தெரியும். வாயை பிடுங்காத, வயிற்றுச்சில கொட்டிக்காத. அம்மா அம்மம்மா, வாக்கு கொடுத்த மாதிரி அன்னைக்கே பொண்ணை பார்த்துட்டு வந்திருந்தா இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கு. வர மகராசியும் பாரத்தை இறக்கி வச்சிருப்பா. நல்ல கதையா இருக்கே. என் முன்னாட்டி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும், ஈர வேற கூட போராடணும், கேஸ்காரன் வரானா கரண்ட் ரீடிங் எடுக்கிறவங்க வரானான்னு வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ மாரியம்மன் கோயில் மகளிர் குழு மீட்டிங்னு ஜாலியாக புறப்பட்டு போகணும். ஐயோ, இல்லாத பொண்டாட்டி மேலே என்ன கரிசனம் பேசுகிறான். ஏம்மா, நான் என்ன கல்யாணமா வேணாங்கிறேன்? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கு தானம்மா போகிறேன். அதான் எப்போங்கிறேன்? ஜவுளி கடை தம்பி நடையா நடக்கிறாரு. கோயிலா டீச்சர் வீட்டுக்கு எப்போ பார்க்க வரீங்கன்னு நீ புடி கொடுத்து பேசுறியா? அவங்கள என்ன புதுசாவா பார்க்க போகிறோம்? உன் தம்பி வாரத்தில் 3 நாள் டியூஷன் படிக்க போகிறான்ல உங்க வீட்டுக்கு. டீச்சரோட பெரியக்கா சின்னக்காவை பார்க்காமலா இருப்பான், பேசாமலா இருக்கான். விளையாட்டா உங்ககிட்ட கேட்டு பார்க்கறது, என்னங்க எப்போ எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு வரலாம்னு. அவன் போகிறது படிக்கிறதுக்கு, உனக்கு மருமகளை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இல்லை. அவன் சின்ன புள்ளம்மா. நீங்க தான் வளர்ந்த ஆம்பளை சிங்கமாச்சே. நீங்களே செலக்ட் பண்ணுங்க எப்ப போய் பொண்ணை பார்க்கலான்னு. பரிசத்துக்கு அச்சாரமா 1.5 பவுன் சங்கிலி ரெடியா இருக்கு. அந்த சங்கிலி இன்னும் எந்த பொண்ணு கழுத்துக்காக காத்துட்டு இருக்கோ? அத்தை அத்தை, வா ரஞ்சிதா, அடுப்படியில வேலையா இருக்கேன், உட்காரு. மோர் குடிக்கிறியா? ரஞ்சிதமா, உறவு சொன்ன பேரு கூட நினைப்புல நிக்கல. அடுத்த வீட்டுக்காரிக்கு தானே உபசாரம். வாங்க அண்ணி. குட்டி பையலே, சித்தப்பாவை தெரியுதாடா? சீதாலட்சுமியா? வா வா, வாமா மருமகளே. அண்ணன் வரலையா? அவருதான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஏங்கன்னு வந்தப்புல வாசலோட திரும்பி போயிட்டானா? கேப்பீங்களே, முகத்திலே முழிக்காதுன்னு சொன்ன வாய் தானே இப்ப உருகுது. ஏம்மா தாயி, உன் வாயில உளுந்து எந்திரிக்க எனக்கு நேரம் இல்ல. தண்டபாணி, ஓடு போய் உன் கண்ணனை கூப்பிடு, கையோட கூட்டிட்டு வா. ஏமா பதற? ஸ்கூட்டரை ஓரமா நிறுத்திட்டு அண்ணன் வந்துட்டு இருக்காரு. பாப்பாவை பாத்தியா? செல்ல குட்டி. என் தங்கம், பாட்டியை பார்க்க வந்தீங்களா? முடி நல்லா வளர்ந்துருச்சே. திருச்செந்தூர் போய் காது குத்திட்டு வந்தியா? ஏங்கழுத பாட்டியை கூப்பிடவே இல்ல. கழுதன்னு நேராவே என்ன திட்டலாத்த. எனக்கும் ஆசைதான், பிள்ளைங்க பக்கத்துல நிக்கிறாங்களே. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லாத்தான் இருக்கேன். கூடத்துல கிடத்தி வச்சிருந்தா உனக்கு தகவல் அனுப்பாமல போயிருவான் என் தண்டபாணி. அம்மா ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. புள்ளைக்கு முடி எடுத்து காது குத்தி முதல்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு அச்சாணிமா பேசுறத பாத்தீங்களா? புறப்படுங்க போலாம். அண்ணி, அம்மாவுக்கு ஆத்தாம ஒரே பேத்தி காது குத்து கலந்துக்க முடியலன்னு நில்லுங்க அண்ணி. அண்ணன் இப்படி கூடத்துல வந்து உட்காரு. அண்ணி வாங்க சொல்றேன். சஞ்சய், அப்பா மொபைல்ல நீ போட்டோ எடுத்தியாமே பாப்பா ஃபங்க்ஷன்ல, அதை பாட்டிக்கிட்ட காட்டுப்பா. சஞ்சய், உங்க மாமன் பாப்பா மடியில வச்சுக்கிட்டு இருந்தானே, அந்த வீடியோவை காட்டு.
அப்படியே அம்மாச்சி பாப்பாவுக்கு நெக்லஸ் போட்டு விட்டு துண்ணூறு வச்சு விட்டாங்களே, அதையும் சேர்த்து காட்டு. விஷயம்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியுங்கண்ணே. உங்க அம்மாச்சி அம்மாவை பெத்த கோடீஸ்வரி பேத்திக்கு நெக்லஸ் போட்டாங்கன்னு எனக்கு புரிய வேணாமா? நல்லா காட்டுப்பா, கண் குளிர தரிசனம் பண்ணிக்கிறேன் என் கோடீஸ்வர சம்பந்திய. குத்தலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காது குத்துனதை பற்றி தானே சொல்கிற? இப்போ என்ன சம்மந்தி அம்மாவுக்கு நான் என்ன சளைச்சவளான்னு அம்மா இப்போ என்ன தர போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உனக்கு. பெரியவனே சும்மா என்ன சீண்டாத. என்னால முடிஞ்சது 100 ரூபாய் தான், அதுவும் கேஸுக்கு வச்சதுலேருந்து எடுத்து கொடுக்குறேன். இங்கே வா தங்கா, தீர்க்காயுசா 100 வருஷம் நல்லா இருக்கும்னு. இந்தா காசு பத்திரமா வச்சுக்கோ. என்னமோ சொன்னீங்களே, பாத்தீங்கல்ல உங்க அம்மா ஆசீர்வாதத்தை, கனமான ஆசீர்வாதம். அம்மா நீ ஏன் உன்னை தாழ்த்திக்கணும்? இந்தாம்மா இந்த சங்கிலிய பாப்பா கழுத்துல போடு சொல்றேன். கண்ணு இதையே எடுத்தாந்த, கொண்டு போய் சாமி மாடத்துல வெய்யி. இது உனக்கு பரிசம் போட வச்சிருக்க செயின். பரிசம் போடுற அளவுக்கு வந்தாச்சா? ஏண்டா அம்மா தான் ஒரு கோவத்தில் எங்களை கூப்பிடல, உனக்காவது தெரியவானா? பொண்ணு யாரு? எப்போ போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க? என்னைக்கு பரிசம் போட போகிறீங்க? ஏண்டா கல்யாணத்துக்காவது எங்களை கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுவோம்ப்பா. போட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோன்னு விட்டுற மாட்டோம். ஏங்க இந்த பேச்சு வேணுமா? வாயை கொடுத்துட்டு இப்படி வாங்கி கட்டிக்கணுமா? புறப்படுங்க முதல்ல. அண்ணி இருந்து சாப்பிட்டு போகலாம். அம்மா ரஞ்சிதம் வீட்ல இருந்து ஸ்பேர் சிலிண்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல உன் பேத்திக்கு பால் பாயசம் வச்சு கொடு. சஞ்சய் வரியா, சித்தப்பா கேக் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன். அப்படியே நிரஞ்சனா கூட கிரிக்கெட் விளாடலாம். அண்ணி அப்படி ஃபேன் காத்துல உட்காருங்க நீ. போதும் தம்பி, கரண்ட் செலவுக்கு உங்க அம்மா கணக்கு பார்க்க வேண்டாம். அண்ணே நீங்களாவது சொல்லுங்கண்ணே. அட ஏன்பா தாங்கிட்டு நிக்கிற? வந்த வேலை முடிஞ்சது இல்ல, அதான் புறப்பட்டாச்சு. என்னமோ நாங்க கொள்ளையடிக்க வந்தாப்புல எல்லாம் பேசுறீங்க. உங்க தங்க செயினை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தா புள்ள கழுத்துல போட்டது கழட்டாத, நான் பொல்லாதவளாயிடுவேன். இனிமே தான் ஆகணுமாக்கும். பெரியவனே இவ பேசுறது நல்லா இல்ல. கொஞ்சம் சும்மா இரு சீதா. வந்த வேலை முடிஞ்சதுன்னு அம்மா சொன்னா, இனிமே தான் அத்தை அதை பற்றி பேச போகிறேன்னு சுமூகமாக ஆரம்பிப்பியா? அதை விட்டுட்டு போகிறேன்னு துள்ளுற. தண்டபாணி டியூட்டிக்கு போறப்போ கொடை எடுத்துட்டு போகன்னு, மழை பொத்துக்கிட்டு ஊத்த போகுது இன்னைக்கு. என்னம்மா சம்மந்தம் இல்லாம மழை கொடானுக்கிட்டு? உங்க அண்ணன் தைரியமா ஒரு பொஞ்சாதிய கண்டிக்கிறாராமா. அட ஏமா? பின்ன என்ன, எங்கடி புறப்பட்டு நிக்கிற? அம்மாவுக்கு ஒத்தாசியா அடுப்படியில நின்று சமையல கவனின்னு அதட்டுனா அவன் ஆம்பல தாவா கட்டையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சறான். இப்படி உட்காருமா, முதல்ல வந்த வேலையை பற்றி பேசுவோம். சொல்லேன் சீதா. நீங்களாச்சும் உங்க அம்மாவாச்சு. சுந்தரி உன் சித்தி பொண்ணு, அவளுக்காக பேசத்தானே வந்திருக்கோம். தண்டவாணி நீ நில்லு. சிலிண்டர் எடுத்துட்டு வந்துடுறேண்ணே. இருடா, அண்ணா சொல்கிறேன்ல. உட்காரு கண்ணு. உங்க அண்ணன் பொறுப்பா அவன் மச்சினி கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. அந்த கதையை காது குளிர கேட்டுட்டு வயிறு குழுங்க சிரிச்சுட்டு அப்புறம் போவ. நீ ஆரம்பிராசா. சொல்லேன் சீதாலட்சுமி. தம்பி, தென்காசியில எங்க சித்தி தெரியும்ல? ஈச்சனாரியிலிருந்து எம்பி பார்த்தாலும் தென்காசி சித்தி தெரிய மாட்டாங்கன்னு சொல்லு தண்டபாணி. அம்மா ஏம்மா நீ வேற? நான் வேறதான். என்ன வேற ஆளா நினைச்சுதானே உங்க அண்ணி நேரடியா உங்ககிட்ட பேசுறா. இந்த பாரு சீதாலட்சுமி, மெயின் சுவிட்ச் இங்க இருக்கு. என் தண்டபாணி என்ன மூத்தவன மாதிரியா? அவன் என்ன ஒதுக்கி வச்சுட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரா பேசு. இப்ப என்ன, உன் சித்தி மகளுக்கு என் தண்டபாணிய பேச வந்திருக்க, அதான விஷயம். இது ஒத்து வராது. நீ இருந்து சோத்தை தின்னுட்டு புறப்படு. என்ன ஏதுன்னு கேட்காமலே இது ஒத்து வராதுன்னு ஏமா முறிச்சாப்புல பேசுற? சீதா சொல்லி முடியேண்டி. சொல்ல விட்டா தானே உங்க அம்மா. உங்க அம்மா அந்த வரைக்கும் மூத்தவனுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கியா? சொல்லுதாயி. அத்தை, சுந்தரி எங்க சித்திக்கு ஒரே பொண்ணு. சித்தப்பா தென்காசியில மிராசு, வார்டு கவுன்சிலர் வேற. அத்தனை சொத்து சுந்தரி ஒருத்திக்கு தான். எவனோ முகந்தறியாத அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு பதிலா நம்ம தம்பிக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு தானே படியேறி வந்து பேசுறேன். லட்சத்துக்கு எத்தனை சைபர்னே என் தண்டபாணிக்கு தெரியாது. அவனுக்கு கோடீஸ்வரம் பொண்ணை கொடுக்கறேன்னு வந்தா நம்பராப்லியா இருக்கு. வேற விஷயம் இருந்தா பேசு. ஏமா, எத்தனை நாளைக்கு தான் தம்பி லேத் மிஷின்லையும் வெல்டிங் நெருப்புலையும் தேயணும் வேகணும்? எங்க சின்ன மாமனாரு சொந்தமா ஒரு ஃபேக்டரியே கட்டி கொடுப்பாரு நம்ம தண்டவாணிக்கு. மூத்தவனே அவ்வளவு பாசக்காரனா நீ? உன் குழந்தையா என்ன குருபியா மோடமா பணத்தை காட்டி என் புள்ள தலையில கட்டுறதுக்கு? இதுக்கு மேல ஏங்க உக்காந்துருக்கீங்க? ஏதோ நம்ம தம்பிக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமேன்னு வந்தா குருபியா ஊனமானு எகத்தாளம் பண்றாங்க உங்க அம்மா. அதுக்கு இல்ல அண்ணி, உங்க தங்கச்சி காரு பங்களா தோப்பு துறவுன்னு வசதியா வாழ்ந்த பொண்ணு. அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது? ஒரு ஏசி மிஷின் கூட வைக்கிறதுக்கு இடமில்ல. இருதண்டபாணி, அவங்க போடுற கண்டிஷன் என்னன்னு உங்க அண்ணி சொல்லி முடிக்கட்டும். அட கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லாமா.
நான் சொல்றேன் என்ன கண்டிஷன்னு. என் தண்டபாணி அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், அதுதானே கண்டிஷனு. அப்படி இல்லம்மா, சுந்தரி ஒரே பொண்ணு, மகளை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியுமா? ஏன் பெத்த மகனையும் விட்டுட்டு நான் ஒருத்தி இருக்கேன்ல குத்துக்கல்லாட்டமா? இந்த பாரு சீதாலட்சுமி, ஒரு பிள்ளைய உன் குடும்பத்துக்கு தார வாத்துட்டேன். என் தண்டபாணியை எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்காத. தண்டவாணி, நீ பதில் சொல்லு. இது உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அம்மாவை தாண்டி எனக்கு வாழ்க்கைன்னு எதுவுமே இல்லைண்ணே. மேற்கொண்டு எதுவும் பேச வேணாம். அதான் வெட்டு 1 துண்டு 2ன்னு உங்க தம்பி சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் உட்காந்துருக்கீங்க? பிள்ளைக்கு சோறு ஊட்டுற நேரம் தாண்டிடுச்சு. நேரத்தோட போய் சோறு ஊட்டி தூங்க வைக்கணும். வாங்க போலாம். தம்பி, உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன் எதிர்காலத்தை பற்றி நல்லா யோசனை பண்ணி நீயே முடிவெடு. நல்ல முடிவெடு. நாங்கள் புறப்படுறோம். அம்மா வரமா. ஆக உன் பொஞ்சாதி நட்டு வாங்கறதுக்கு நாங்க ஆடலைன்னா இந்த வீட்ல நீ கை நினைக்க மாட்ட. அம்மா பொங்குற சோத்த திங்க மாட்ட. எத்தனை நாளைக்கு இந்த வீராப்புன்னு நானும் தான் பாக்குறேன். ஏம்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்க்குற? அண்ணே அண்ணி சாப்பிடாம போயிடுவீங்களா? கண்டிப்பா சாப்பிடுவோம் தம்பி. ஆனா இன்னைக்கு இல்ல, உன் கல்யாணத்தன்னைக்கு. சபையில உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம். தாரவாத்து வாங்க நாங்க தானே பந்தலுக்கு வந்தாகணும். எகத்தாளத்தை பாத்தியா? உங்க ஐயன் கதையா இல்ல, இவங்களத்தான் நம்பி இருக்கோன்னு சொல்லி காட்டுறா உங்க அண்ணி. எனக்கும் சாதிசனம் இருக்கு. சபையில என்னை விட்டு கொடுக்காம உன் கல்யாணத்தை நடத்தி கொடுக்க உங்க மாமா அத்தை இருக்காங்கன்னு உரைக்கிறாப்புல சொல்லு தண்டபாணி. அதானே பார்த்தேன். ஏங்க 10-15 வருஷமா எட்டி பார்க்காம இருந்த உங்க தாய் மாமே மறுபடியும் வந்துட்டாராமே. சொத்து பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு நிலம் நீச்சு ரொக்கம்னு இப்ப உங்க அம்மா செய்யலாம் இருக்காங்களாமே. அந்த ஜம்பத்தை நம்ம கிட்டயே காட்டுறாங்க. சொல்லி வைங்க, அது பூர்வீக சொத்து, அதுல 3ல் 1 பங்கு மூத்த பிள்ளைக்கு சேரணும்னு புரியிறாப்புல சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்லுடியா ஆத்தா. ஆக நீ வந்த விஷயம் முடியறைக்கு காது குத்துன பேத்திக்கு ஆசீர்வாதம் இல்ல. தென்காசி மிராசுதார் மகளுக்கு சம்மந்தம் பேசி வீட்டோட மாப்பிள்ளைய கட்டி போடுறது இல்ல. அம்மணி அம்மாவுக்கு மஞ்ச காணியா வந்த நஞ்ச புஞ்ச மகசூல் பணம், அதுல 3ல் 1 பங்கு உன் புருஷனுக்கு. இந்த உரிமையை நிலநடத்தானே வந்திருக்க. நான் எந்த ராசாத்தி? அது நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய காரியம். இப்ப நடக்க வேண்டியது நான் கண்ணார பார்த்து பூரிச்சு போறாப்புல என் தண்டபாணி கல்யாணம். நடத்தி முடிக்கிற சவாலா எங்கிட்டியே வா. உனக்கு 2 மாமாங்க முந்தி பிறந்தபடினா. கொஞ்சம் சும்மா இருமா. அண்ணி உள்ள வாங்க. அண்ணா உட்காருண்ணே. நான் ஹோட்டல்ல போய் டிஃபனு ஸ்வீட்டு கேக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடாம போயிடாதீங்க. மூத்தவனே பாலை சுடு வச்சு கொண்டார, பிள்ளைகளுக்கு சோத்த பிணைஞ்சு நீ ஊட்டு. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. அண்ணே என்ன பாட்டு இது? 4 பேர் வந்து போற இடத்துல வர 4 பேர் இந்த மாதிரி பாட்டு போட்டால் தானே கடைக்குள்ளேயே வந்து போகிறாங்க பாப்பா. கூல்ட்ரிங்க்ஸு கேக்கு ஸ்வீட்டுன்னு எனக்கும் வியாபாரம் ஆகுது. நல்ல கதையா இருக்கே. இந்த மாதிரி பாட்டு போட்டா எங்களை மாதிரி பொண்ணுங்களாம் எப்படி கடைக்கு வர்றது? இந்த பாட்டை பாடினதும் ஒன்று தான், ஆடினதும் ஒன்று தான். பாட்டை முதல்ல நிறுத்துங்கண்ணே. பழனியப்பா ஞான பழனியப்பா பாட்டு போடவா? அப்புறம் பஞ்சாமிரதம் விபூதின்னு தான் விற்கணும். நிறுத்த மாட்டீங்க? நான் வேற பேக்கரியை பார்த்து போறேன். நிறுத்திட்டேன். நீ வாடிக்கையை நிறுத்திடாத. வந்து போகிற பள்ளிக்கூட பிள்ளைகள்னு தட்டு போடாத. அது அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, பர்த்டே கேக்கு ஆர்டர் கொடுத்தேனே, கேக் ரெடி ஆயிடுச்சா? ஆர்டர் கொடுத்த, அட்வான்ஸ் கொடுத்த, கேக்கில் 6 பேர் எழுதுன்னு சொன்னியா? ஏண்ணே, வேற யாருக்காக நான் பர்த்டே கேக்கை ஆர்டர் பண்ணுவேன்? எங்க கோகிலா டீச்சருக்கு தான். ஓ, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? அதுதான் டீச்சர் காலையிலேயே 1 கிலோ சாக்லேட் வாங்கிட்டு போகிறாங்க. ஆமா, கிளாஸ் பசங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. என் பங்கையும் பத்திரமா ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப போய் இந்த கேக்கு கொடுத்து வெட்ட சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு கூட்டமா நின்று பாடணும். அப்புறம் அந்த சாக்லேட்டை வாங்கி சந்தோஷமா சாப்பிடணும். ஒரு சாக்லேட்டுக்கு 1 கிலோ கேக் செலவு பண்ணுறியா? கீருக்கு புள்ள. பின்ன எங்க டீச்சர் கையால கொடுக்குற சாக்லேட்டோட மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? குருபக்தியா? கொண்டாடு கொண்டாடு, எனக்கு லாபம் தான். வாங்க தம்பி, என்ன வேணும்? அண்ணா ஸ்வீட்டெல்லாம் இன்னைக்கு வந்தது தானே? நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் எப்போ பழைய சரக்கு வச்சிருக்கேன் தம்பி, சொல்லேன் பாப்பா. உங்க வியாபாரத்துக்கு நான் என்ன விளம்பர கம்பெனியா? அண்ணா ஃப்ரெஷ்ஷாக 1/2 கிலோ ஜாங்கிரி, அப்புறம் குலாப் ஜாமுன் 1/2 கிலோ, மிளகுல வறுத்த முந்திரி பருப்பு, அதுவும் முழு பருப்புங்க 1/4 கிலோ கொடுங்க. தரேன் தம்பி. தரேன்னுட்டு உள்ளே போகிறீங்க? குலோப் ஜாமுனை சரட்டு பேக்கில் எடுத்து போட்டு போவேன். டப்பாவில் ஓட்டு தரேன்னு இரு தம்பி. அண்ணே, கேக்ல பேர் எழுதி தர போறீங்களா இல்லையா? இருமா. நான் தான் முதல்ல வந்தேன்.
உனக்கு 4 வருஷம் முன்ன இந்த உலகத்துக்கு வந்தவர் இந்த தம்பி. அவரே பொறுமையாக இருக்காரு. நீ என்ன அதட்டுற? ஸ்கூல் பெல் அடிச்சுடுவாங்க, பசங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் எப்படி கேக் வெட்டுறது, கோரஸ் பாடுறது, ஹாப்பி பர்த்டே டு யூ இன்னும் எப்படி பாடுறது? முதல்ல இவங்களை கொடுத்து அனுப்புங்கண்ணே. அது அந்த பயம் இருக்கட்டும். பயம் இல்லை பாப்பா, உன் சத்தம் காது ஜவ்வ கிழிக்குது. சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. ஆ, நீங்க சொன்னா நான் போயிடணுமா? அண்ணே, நான் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே நின்று கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அண்ணே, அப்ப 1/2 கிலோ பஞ்சு முதல்ல கொடுங்க. காதுல அடைச்சுக்குவா? உன் வாயை அடைக்க. அப்படியே பிளாஸ்டரையும் சேர்த்து கொடுங்க, இழுத்து ஒட்டிடலாம். மக்கு பிளாஸ்திரி ஸ்வீட்டு கடையில் வந்து பஞ்சும் பிளாஸ்திரியும் கேட்குற பாரு. மக்கு பிளாஸ்டரியா? கேடி கிண்டரெல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்து ரசிக்க தான் எனக்கு நேரம் இல்லை. அண்ணே, முதல்ல எனக்கு எடுத்து கொடுங்க. வீட்டில் விருந்தாளிங்க காத்துட்டு இருக்காங்க. 1/2 கிலோ ஜாங்கிரி, 1/2 கிலோ குலோப் ஜாமுன், அவ்வளோதானே தம்பி? அப்புறம் அந்த சோன் பப்படி இருக்கானே, சஞ்சய்க்கு, எங்கள் அண்ணன் பையன். சோன் பப்படினா ரொம்ப உசுறு. உங்களுக்கு எதுனா உசுரோ? உன் கையில் வச்சிருக்கே கேக்கு, அதுதான். ஆசைய பாரு, இது எங்க டீச்சருக்கு. அண்ணே, சீக்கிரம் கேக்ல பேர் எழுதி கொடுங்கண்ணே. நீ பேப்பரில் எழுதி கொடு. அதான் சொன்னேனே, எழுதுங்க. உங்க டீச்சர் பேர் தெரியாதா? கோகிலா. கோகிலாவா? அண்ணே அண்ணே, பேரை இவ்வளவு பெருசு பெருசா எழுதாதீங்க. பக்கத்துல இன்னொரு பேரும் எழுதணும்ல, இடம் வேணும். உன் பேரையும் எழுதணுமா? இல்ல இல்ல, தண்டபாணின்னு எழுதுங்க. தண்டபாணியா? தண்டபாணி நான் எழுத சொல்ற? ஏன், அந்த பேர் நல்லா இல்லையா? அப்போ அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, பித்துக்குழின்னு. ஏனே, அந்த பேரை கேக்ல எழுதுனா பார்க்க நல்லாவா இருக்கும்? என்னது? யாருமா அந்த தண்டபாணி? எங்க டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. கோகிலா தண்டபாணின்னு இப்பவே எழுதி பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. வெட்டிங் கேக்குனா அப்படி எழுதலாம். இப்பவே எப்படிமா வரப்போறோம் பேரை சேர்த்து எழுதுறது? அது மட்டும் இல்லை பாப்பா, கோகிலா தண்டபாணின்னு எழுதுனா கேக்கு ஃபுல்லாக இடம் அடைச்சிரும். அது மட்டும் இல்லை, கேக்கு வெட்டும்போது கத்தி எங்கே வைப்பாங்க? 2 பேருக்கும் நடுவில் தானே. ஐயோ, கோகிலா தண்டபாணி 2 பேரையும் பிடிச்சிடக்கூடாது. தப்பு தப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே, டீச்சர் பேரை மட்டும் எழுதி வைங்க. நீ எங்க அவசரமா ஓடுற? இது தாப்புல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தான். தப்பு பண்ண பார்த்தேனே, பிள்ளையாருக்கு தோப்பு கண்ணை போட்டு பரிகாரம் செய்யணும். கிறுக்கு புள்ள. அண்ணா, முந்திரி பருப்பு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தரேன் தம்பி. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுண்ணே? 1/2 கிலோ ஜாங்கிரி 100, 1/2 கிலோ குலோப் ஜாம் 150, 1/4 கிலோ முந்திரி 125, மொத்தம் 375. கணக்கு பார்த்துக்குங்க தம்பி. நீங்கள் சொன்னால் சரிதானே, இந்தாங்க. உங்களை இந்த தெருவில் அப்பப்போ பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட நம்ம கடை பக்கம் வந்து ஸ்வீட்டு கேக்குன்னு எதுவும் வாங்கினது இல்லையே. அப்படி வாங்குற நிலமையிலே நான் இல்லைங்கண்ணே. இன்னைக்கு எங்கள் அண்ணன் அண்ணி குழந்தைங்களாம் வந்திருக்காங்கல்ல, அதுதான். ஓ சரி சரி, அடிக்கடி வாங்க தம்பி. தம்பி பேர்? தண்டபாணி. என்னது? இந்த பொண்ணு எழுத சொல்லிச்சே, அந்த பேர் தான். அதே ஆளு தான். சார், நீங்களா அந்த சாரு? ஐயோ, உங்க முன்னாடியே உங்க பேரை சொல்லிட்டேனே. ஐயோ. ஏன் பாப்பா, தண்டபாணி நல்லா தானே இருக்கு. வெளியில சொன்னா வெக்கப்படுற அளவுக்கு என் பேர் அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு? இந்த பேர் இல்ல, உங்க அம்மா வச்ச அந்த பேரை சொல்லிட்டேனே. அம்மா வச்ச பேரா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்போ அவங்க சொன்னது கரெக்ட் தான். சரியான பித்துக்குழி. வாய பாரு, லவுட் ஸ்பீக்கரு. அண்ணே, பேர் எழுதி கொடுங்க சீக்கிரம். அண்ணா வரேண்ணே. பாப்பா, இந்த ஸ்வீட்டை உங்கள் டீச்சர் கொடுத்துட்றியா? என்ன சார், பிறந்த நாள் பரிசா? பரிசெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு எனக்காக துணிக்கடையில் மேட்சிங்கா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தந்தாங்களே, அதுக்கு கூலியா? அட, கூலியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னியே, அதான் கொடுக்கணும் போல தோணுச்சு. நான் வாங்கிட்டு போனா டீச்சர் திட்டுவாங்க. நீங்களே வந்து கொடுத்துருங்களேன். நான் கொடுத்தேன்னு சொல்லு, உன்னை திட்டவே மாட்டாங்க. உங்க தம்பி தான் டியூஷனுக்கு வராரே, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அவன் தான் என்ன திட்டுவானே. என்னது? இல்லை, 1/2 கிலோ தான் கொடுக்குறதா கஞ்ச பிரபு அப்படின்னு திட்டுவான்னு சொன்னேன். நீ குலோப் ஜாமுனை கொண்டு போய் கொடுக்குறியா? அப்போ பொண்ணு பார்க்க வரப்ப 2 கிலோ ஜாங்கிரி வாங்கிட்டு வாங்க. உங்க டீச்சருக்கு ஜாங்கிரினா உசுரா? ஜாங்கிரினா எனக்கு உசுரு. நிபுணர் விளக்கம் வழங்குவோர் கணித பேராசிரியை சங்கீதா.
வரைக்கும் சம்பளம் வாங்குறதுலேருந்து அதை செலவு செய்யும் விதத்துலேருந்து அதை செலவு செய்ய இடம் வரைக்கும் கணக்கு இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால், அதாவது இனிப்பு கடையோட ஒரு நாள் வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேரில் நான் இதை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன நக்கலாம், மேம் இனிப்புனா எல்லாத்துக்கும் இஷ்டம்தான், கணக்குனா எல்லாத்துக்கும் கசப்பு தான், இந்த ரெண்டையும் அவன் பார்க்கலின்னா அவன் வாழ்க்கை கஷ்டம்தான் அப்படின்னு ஒரு குறும்போட ஒரு உண்மை தத்துவத்தை சொன்னான். சரி நேர்களை, ஒரு சின்ன இனிப்பு கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு? கேக்கு, லட்டு, ஜிலேபி இது மாதிரி ஆகும். அதாவது ஒரு கேக் வந்து வெனிலா கேக்னு எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு வெனிலா கேக் வந்து ஒரு கிலோனோட விலை 300 ரூபா, சரிங்களா? அரை கிலோவோ 2 கஸ்டமர் வாங்குறாங்க. ஒரு கிலோ வெனிலா கேக்னோட விலை 300 ரூபா, அரை கிலோனா 150 கூட்டல் 150, ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு வந்து கேக்கு வியாபாரம் ஆகுது. அது போக லட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் லட்டுனோட விலை பார்த்திங்கன்னா 5 ரூபா. இந்த கடையில் ஒரு 30 லட்டு போகுதுன்னு வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 30 லட்டு போடுன்னு வச்சுக்கலாங்க. ஒரு லட்டினோட விலை 5 ரூபாய்னா 30 லட்டினோட விலை எப்படி போடுவீங்க? 30 பெருக்கல் 5 150 ரூபா. 30 பெருக்கல் 5 150 ரூபா. அது போக ஜிலேபி ஒரு மினி ஜிலேபி எடுத்துக்கலாங்க. பெரிய ஜிலேபியில் மினி ஜிலேபி பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபினோட விலை 3 ரூபா. நம்ம எடுத்துக்கிற கடையில் ஒரு 40 பீஸ் போதுன்னு வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு 40 பீஸ். ஸோ 40 பெருக்கல் 3 120 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது. அது போக மைசூர்பா, எல்லாத்துக்கும் முடிச்ச மைசூர்பா பார்த்திங்கன்னா ஒரு கிலோனோட விலை 200 ரூபா, சரிங்களா? இந்த கடையில் ஒரு 1.5 கிலோ வந்து வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ மைசூர்பாயினோட விலை பார்த்திங்கன்னா 200, இப்போது 1.5 கிலோ போகுது. ஸோ ஒரு கிலோவுக்கு 200, அரை கிலோவுக்கு 100. ஸோ 200 கூட்டல் 100 300 ரூபாய்க்கு மைசூர்பா வியாபாரம் ஆகுது. அது போக மிச்சர் முறுக்கு இருக்கு இல்லைங்களா? மிச்சர் முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோனோட விலை ஆவரேஜாக 160 ரூபா. எல்லா கடையிலுமே ஒரு கிலோ மிச்சர் முறுக்குனோட விலை 160 ரூபா. இந்த கடையில் ஒரு 2 கிலோ வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு கிலோனோட விலை 160 ரூபாய்னா ஒரு கிலோ மிச்சர் முறுக்குனோட விலை 160 ரூபா. அப்படின்னா 2 கிலோனோட விலை 160 கூட்டல் 160 எவ்வளோங்க? 160 கூட்டல் 160 320 ரூபா. அது போக பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா பாக்கெட்டில் இருக்கும், 10 ரூபா பாக்கெட்டில் இருக்கும். இது ஆவரேஜாக ஒரு 100 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாங்க, சரிங்களா? பிஸ்கட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. நம்ம குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் இருக்கு இல்லைங்களா? குலோப் ஜாமுன் வந்து ஒரு பீஸ்னோட விலை 4 ரூபா, சரிங்களா? இந்த கடையில் ஒரு 50 பீஸ் குலோப் ஜாமுன் போகுதுன்னு வச்சுக்கலாங்க, சரிங்களா? 50 பீஸ் குலோப் ஜாமுன் போகுது. ஒரு குலோப் ஜாமுனோட விலை பார்த்தீங்கன்னா 4 ரூபா. ஸோ 50 குலோப் ஜாமுனுக்கு எப்படி கணக்கு போடுவீங்க? 50 பெருக்கல் 4 200 ரூபா, சரிங்களா? 50 பெருக்கல் 4 200 ரூபா. இப்போ மொத்தம் இந்த கடையில் என்னென்ன வியாபாரம் இருக்குது? கேக் ஒரு 300 ரூபா கூட்டல் லட்டு ஒரு 150 ரூபாய்க்குங்க, ஜிலேபி ஒரு 40 பீஸ் அதாவது ஒரு 120 ரூபாய்க்கு, மைசூர்பா ஒரு 1.5 கிலோ போயிருக்கு ஒரு 300 ரூபாய்க்கு, மிச்சர் முறுக்கு ஒரு 2 கிலோ போயிருக்கு அதாவது ஒரு 320 ரூபாய்க்கு, பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு போயிருக்கு. அது போக குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா. இப்போ 300 கூட்டல் 150 கூட்டல் 120 கூட்டல் 300 கூட்டல் 320 கூட்டல் 100 கூட்டல் 200 மொத்தம் 70 ரூபாய்க்குங்க வியாபாரம் ஆயிருக்கு. 1490 ரூபாய்க்கு வந்து வியாபாரம் ஆயிருக்கு. அதாவது ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால், ஒரு தெருவில் இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒரு 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜாக வியாபாரம் ஆகுது. சரி நேயர்களே, இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கடையோட வருமானத்தில் கணக்கோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். எனவே நேயர்களே, எந்த தொழிலாக இருந்தாலும் அது இனிப்பாக லாபத்தோடு இருக்கணும்னா கண்டிப்பாக அதில் கணக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 15.